Well, good evening, ladies and gentlemen. உங்க எல்லாரையும் இன்னையோட ஈவினிங் ஸ்பெஷல் செஷனுக்கு வரவேற்கிறேன். ஏன்னா கடந்த 6 வருஷமா செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். சொல்லப்போனா இது ஒரு ரீமேக். வீடியோ ட்ரெய்னிங்கிற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. இதுவரைக்கும் செய்யாத ஒண்ணு. That is the 8 basic building blocks. இந்த வீடியோவை 6 வருஷத்துக்கு முன்னால முதல்ல ஷூட் பண்ணேன். ஆல்ரைட். இந்த 6 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம கம்பெனில, நம்ம ஆர்கனைசேஷன்ல, குளோபல் நெட்வொர்க் மார்க்கெட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதனால இந்த வீடியோக்கு கொடுத்திருக்கிற பேர், ஆல்ரைட், ரொம்ப அழகான செலெக்ஷன். அதான் 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ரீபில்ட். கடந்த 8 வருஷமா இந்த பிசினஸ் நான் உருவாக்கியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல சேர்றவங்கள்ல நிறைய பேருக்கு இத பத்தின அடிப்படை அறிவு அவ்வளவா இல்லைங்கிறது தான். நெட்வொர்க்கிங்க அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களே தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே. நிறைய பேர் நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க. யாரையுமே கன்சல்ட் பண்ணாம, அதாவது திடீர்னு போய் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க. உடனே தனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஸோ கடந்த 8 வருஷமா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் எதுன்னா, ஒரு நெட்வொர்க்கருக்கு வேற எதுவுமே தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட அடிப்படை விஷயங்கள் தெரியணும். ஆல்ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ட்ரைனிங்ல பேச போறதும் ஃபியூச்சர்ல சொல்ல போறதும் அடிப்படை விஷயங்களை பத்தி தான். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸை உலகம் பூரா பயன்படுத்திட்டு வராங்க. ஃப்ரம் ஐஸ்லாண்ட் டு ஈரான் டு சவுத் ஆப்பிரிக்கா டு அவர் மலேசியா. ரைட். உங்க டிவிடி பிளேயர்ல இத போட்டு நீங்க பார்த்தா உடனே கண்டிப்பா புதுசா இத பார்க்கிறவருக்கு இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தான் என்ன செய்யணும்னு அவருக்கு புரியும். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸோட ரூல்ஸ் என்னன்னா, இத உடனே யார் வேணும்னாலும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வேணாலும் சொல்லியும் தரலாம். நீங்க ஒரு பிஹெச்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை விட புத்திசாலியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் புத்திசாலி இல்லை. ஓகே. இதை நீங்க ரொம்ப சுலபமா காப்பி அடிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி நீங்க உட்காந்து இதை டிவியில பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட புதுசா சேர போறவர்கிட்ட நீங்க இதை ஷேர் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான விஷயம். ஸோ ஆக்சுவலி நம்ம பிசினஸோட கான்செப்டை காப்பி பண்றது தான். டவுன்லைனுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை டூப்ளிகேட் பண்ண முடியலையோ, ஆல்ரைட், அதனால பிரயோஜனமே இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சில சமயங்கள்ல ட்ரைனிங்கோட அழகை பார்த்து சில விஷயத்துல கால வச்சிருவீங்க. நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. ஆல்ரைட். ஓ, இதெல்லாத்தையும் கவனிச்சியா, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையம்பிங்க. ஆனா ட்ரைனிங்ல நீங்க உட்காரும் போது உங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டிய கேள்வி, நான் வீட்டுக்கு போய் நாளைக்கு இதை செய்ய முடியுமான்னு. அதுக்கான பதில் நெகட்டிவ்னா அந்த ட்ரைனிங்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா யார்கிட்டயுமே உங்களால அதை சொல்ல முடியாது. ஆல்ரைட். தட் விஜே என்னோட மென்தோ அடிக்கடி சொல்ற விஷயம், பத்மன், நெட்வொர்க்கிங்கிறது பத்மனை பத்தி சொல்றது இல்ல. நெட்வொர்க்கிங்கிறது 1000 பத்மன்களை உருவாக்குறது. அப்பதான் அந்த பத்மன் ரிட்டையர் ஆக முடியும். நான் சொல்றது புரியுதுல? சோ உங்கள மாதிரி 1000 பேரை நீங்க உருவாக்க முடியலன்னா அப்ப கண்டிப்பா உங்களால ரிட்டையர் ஆகவே முடியாது. இது உங்களோட ஃபுல் டைம் ஜாப் ஆயிடும். ஆல்ரைட். பட் கேள்வி என்னன்னா, எப்படி உங்கள மாதிரி 1000 பேரை உருவாக்க முடியும்? எப்படி அதை சுலபமா டூப்ளிகேட் எடுக்க முடியும்? டவுன்லைன். சோ கடந்த 8 வருஷமா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரைட். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்க பத்தி ரொம்ப உதவியா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வீல இருக்கிற நாங்க இத மறுபடியும் செய்யணும்னு நினைச்சோம். ஆல்ரைட். கவனமா கேட்டுக்கங்க. நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது ரொம்ப சுலபமா இந்த நெட்வொர்க் ட்ரைனிங்ல டூப்ளிகேட் செய்யக்கூடிய விஷயம்தான். உங்களோட தினசரி வாழ்க்கையில இருக்கிற நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸை உபயோகப்படுத்தலாம். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் நம்பர் 1. இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. ஆல்ரைட். ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில உள்ள ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 7 எனக்கு ரொம்ப பிடிச்சது. கவுன்சில் அப்லைன்.
உங்க அப்ளைன் கிட்ட அறிவுரையோ இல்ல கருத்துக்களையோ கேட்கலாம். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இது மட்டும் நீங்க செய்யலைன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல உங்களுக்கு கஷ்டம் தான். ஆல்ரைட். பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 7 கவுன்சில் அப்ளைன் கஷ்டமானது. ஓகே. பொதுவாவே நம்ம பிசினஸ் எப்படின்னா ஒரு ரோட்ல பயணம் செய்யற மாதிரி. அந்த ரோட்ல இதுவரைக்கும் நீங்க போனதே இல்ல. உதாரணத்துக்கு இங்கேருந்து ஈப்போக்கு போகணும்னா ரோடு வழியா போக போறீங்க. இல்ல சான் பிரான்சிஸ்கோல இருந்து ஜார்ஃபில் என்ன ஃபெயில் ஆயிட்டேன். ஹவாய் ரொம்ப அதிக தூரமா? இல்ல ஓகே. இல்லன்னா போட்ல போலாமே. இல்ல பேங்காக் டு செங்னாய். இல்ல சிட்னி டு கேன்பரா. ஆல்ரைட். பீஜிங் டு ஷாங்காய். கவுலூன் டு வென்டாய். இஸ்தான்புல் டு அங்காரா. ஏய், எனக்கு தெரியாத இடமே கிடையாது. ஓகே. ஸோ டிரைவ் பண்ணிட்டு போறீங்க. இன்னும் ரொம்ப தூரம் நீங்க போகணும். அந்த வழியே உங்களுக்கு தெரியாது. யார்கிட்ட வழி கேட்பீங்க? யார கேட்பீங்க? இதுக்கு முன்னால அந்த வழியில போனவங்க கிட்ட. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னால நீங்க இதுக்கு புதுசா இருக்கலாம். அப்ளைன கான்டாக்ட் பண்ணி இதுல அவங்க அட்வைஸை கேட்டு சம்பாதிச்சுக்கணும். ஏன்னா அவர் ஏற்கனவே அதுல இருக்கார். அதை செஞ்சிருக்கார். எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். நாங்க தான் சக்கரத்தை உருவாக்குறோம். ஆல்ரைட். யாராவது அதை உபயோகப்படுத்த போறாங்களா? ஒன்லி முட்டாள் தான் புதுசா லைட் உருவாக்கும். எதுக்கு புதுசா செய்யணும்? ஏற்கனவே அதுல அனுபவம் இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் கொஞ்சம் அதிகமாவே சொல்லுவேன். அப்ளைன் கிட்ட பர்மிஷன் வாங்காம பாத்ரூம் கூட போகாதீங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் சொல்ல வந்தது, உங்க அப்ளைன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காம எதையும் செய்யாதீங்க. ஒரு வீடு வாங்கணுமா? அப்ளைன் கிட்ட கேளுங்க. உங்க காரை மாத்தணுமா? உங்க அப்ளைன்ட்ட அட்வைஸ் கேளுங்க. கடல் கடந்து வியாபாரம் செய்யணுமா? அப்ளைன் கிட்ட வழி கேளுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட். உங்களுக்கு ஒரு பெரிய பிரசன்டேஷன் இல்ல மீட்டிங் வைக்கணுமா? உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. ட்ராக்கிங் சென்டர் எங்க வைக்கிறதுன்னு தெரியுமா? அப்ளைன்ட்ட கேளுங்க. ட்ராக்கிங் சென்டர் எங்க வாங்கணுமோ அது அப்ளைன்ட்ட கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் செஞ்சுக்கணுமா? அப்ளைன்ட்ட கேளுங்க. குழந்தை வேணுமா? அப்ளைன்ட்ட அட்வைஸ் கேளுங்க. சீரியஸா சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கும் உங்களுக்கு மேல வேலை செய்றவங்க அப்ளைனுக்கும் உள்ள தொடர்பு நேரடியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வொர்க்கிங் அப்ளைன். ஆல்ரைட். அதனால அப்ளைன் கிட்ட கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க அப்ளைன் தான் உங்களுக்கு லைஃப் லைன். வேலை செய்யற அப்ளைன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லா விஷயத்துக்கும் அவங்க கிட்ட போங்க. நம்ம பிசினஸ்ல உங்களுக்கும் உங்க அப்ளைன்ஸுக்கும் உண்டான தொடர்பு சகோதரர்களுக்குள்ள உள்ள தொடர்பு. நானும் எங்க அப்ளைன்ஸும் ஒரே குடும்பம் மாதிரி. நாங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் அதிகமா பாத்துக்கிறோம். ரொம்ப பயப்பட வேண்டியது. போன் எடுத்து பேசும்போதே அவர் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுவார். நான் ஹாய் ப்ரோ ஐ லவ் யூ. பக்கத்துல இருந்து பாப்பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? தினமும் உங்க அப்ளைன்ஸ் கிட்ட பேசி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு அப்ளைன் இல்லையா? இன்னும் மேல போங்க. கடைசியா வி கிட்ட போங்க. உலகம் முழுக்க உங்களோட மிகப்பெரிய அப்ளைன்ங்கிற ஒரு நிறுவனம் தான் வி. ஆல்ரைட். உலகம் பூரா உள்ள டாப் லீடர்ஸான சாத்தி, ரஞ்சித், பிக், வினோத், இது மாதிரி எல்லா டாப் லீடர்ஸுமே ஓகே எங்களோட அப்ளைன் தான். அவங்க எங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஆல்ரைட். நாங்க தான் அவங்களுக்கு என்ன செய்யணும்ன்றதை எடுத்து சொல்லுவோம். உங்க அப்ளைனுக்கு தெரியாம புதுசா உங்களால ஒரு மார்க்கெட்டை திறக்க முடியாது. அது ரொம்ப பெரிய பொறுப்பு. ஜப்பான்ல உங்களுக்கு யாரையா தெரியுங்கிறதுனால உடனே நீங்க ஜப்பான் போயிட முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் ஜப்பான் சொல்லிட்டேன். கண்டிப்பா நடக்க போகுது. ஆல்ரைட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட். ஜப்பானை பத்தின முழு விவரம் உங்க அப்ளைன் கிட்ட கேட்கணும். எத்தனை ட்ரிப்ஸ் இருக்கு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்க டவுன்லைனோட இத பிரச்சனையா அப்ளைன்ட்ட சொல்லுங்க. கோல்டன் ரூல். கெட்ட செய்திகள் அப்ளைனுக்கு, நல்ல செய்திகள் மட்டுமே டவுன்லைனுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு ஏதாவது மனசுல கஷ்டமா உங்க டவுன்லைன் கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்க அப்ளைன் கிட்ட போய் அழுதுட்டு டவுன்லைன் கிட்ட வந்து என்னால நம்பவே முடியல இத சொல்லுங்க. ஓகே.
அதுதான். சொல்லுங்க. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. இதுல நெறைய பேர் மில்லியன்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறாங்க. இதுல நீங்க முதல்ல இதோட ரூல்ஸ ஏத்துக்கணும். இந்த சிஸ்டம்ஸ புரிஞ்சுக்கணும். அந்த ரூல் படி நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களால மில்லியனரா கண்டிப்பா ஆக முடியும். இத தவிர வேற எதுவுமே வேண்டாம். அப்ளைன் கிட்ட கேளுங்க. எடிஃபை ரூல் நம்பர் 3 ரைட் நேம் லிஸ்ட். இதுல சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா நிச்சயமா ஜெயிக்கலாம். உண்மையா சொல்றேன். உங்க அப்ளைன் கிட்ட எல்லா விஷயத்துக்கும் அட்வைஸ் கேளுங்க. எல்லா விஷயத்துக்கும். Are you guys with me? Yes.